வணக்கம். செவ்வாய் கிரகத்தை பற்றி பார்க்கலாம். செவ்வாய் தோஷம் இருந்தால் என்ன பலன்கள் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மேஷம், விருச்சிகம் இந்த ரெண்டு ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவது மகர ராசியில் செவ்வாய் வந்து உச்சம் பெறுவார் எப்பயுமே. அப்போ மேஷ ராசிக்கான சொந்த வீடு செவ்வாய், விருச்சிக ராசிக்கான சொந்த வீடு செவ்வாய். அப்போ இந்த ரெண்டு ராசிக்கும் அதிபதி உச்சம் பெறுவது வந்து மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார். அப்போ இந்த செவ்வாய் வந்து 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களிலே செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்லுவோம். அது வந்து உங்களுக்கு சந்திரனுக்கு, சுக்கிரனுக்கு இது போல் இந்த இடங்களில் இருந்தால் செவ்வாய் தோஷம் ஏற்படுகிறது. இந்த செவ்வாய் தோஷம் ஆண் தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ ஆண் தன்மை யார், ஆணுக்கு உண்டான கிரகம் கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தவர். அதனால அது ஆண் அப்படின்னு சொன்னால் அது முருகப்பெருமான் மட்டும்தான் குறிக்கும். மற்றவங்க எல்லாமே பெண்ணுடைய வயிற்றில் இருந்து பிறக்கிறதுனால நம்ம அதை பெண் பிள்ளைகளாகத்தான் பெண் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லலாம். ஆண் அப்படின்னும் போது முருகப்பெருமான் குறிக்கும். அதனால அந்த செவ்வாய் தோஷம் விலகுவதற்காக கந்த சஷ்டி, முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் இதெல்லாம் நமக்கு செவ்வாய் தோஷத்தை குறைக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த செவ்வாய் 2, 4, 7, 8, 12 இருந்தால் தோஷம்னு சொன்னேன். அது சந்திரனுக்கு, சுக்கிரனுக்கு, லக்னத்திற்கு. அப்போ இந்த லக்னத்திலேருந்து 2, 4, 7, 8, 12களில் ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கக்கூடிய பலன்களை வந்து நம்ம வந்து அதிக பாதிப்பு கொடுக்கக்கூடிய பலன்களும் இருக்குது. அதில் ஒரு லக்னத்திலேருந்து 1, 2 அந்த மாதிரி இருக்கக்கூடிய பலன்களை முதல்ல பார்க்கலாம். முதல்ல செவ்வாய் கிரகம் லக்னத்திலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. லக்னத்தில் இருந்தால் செவ்வாய் கிரகம் வந்து நல்லா முன்கோபம் உண்டவங்களா இருப்பாங்க, சபலத்தன்மை இருக்கும், கலகம் செய்வர்களாக இருப்பாங்க, வியாதிகளால் துன்பப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல தகப்பனாருக்கு கூட வந்து அபிப்பிராய பேதம் ஒன்று உண்டாகும், காரிய தடங்கல்களை ஏற்படுத்தும், அரசாங்கத்தினுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடிய வரும். அதே போல 2ஆம் இடத்துல இருக்கு குடும்பஸ்தானம், 2ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தா பொருள் இழப்புகள் கொஞ்சம் வந்து ஏற்படும், எதிரிகள் தொல்லை இருக்கும், உணவுக்கு வந்து இடைஞ்சல் வரலாம், சாப்பிட்ற சாப்பாடு தேவையில்லாத வழக்குகளில் மாட்டிக்கொண்டு திண்டாடணும், குடும்பத்தில் அடிக்கடி சண்டை இந்த மாதிரி பிரச்சனை வரும், கடும் சொல் தாராளமாக அள்ளி வீசக்கூடியவர்களாக இருப்பார்கள், கடும் சொல் டக்குன்னு கோபப்பட்டு பேசுகிற குணங்கள் இருக்கு. அடுத்து வந்து லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன்னு பார்க்கலாம். அண்ணன் தம்பிக்குள்ள வந்து பிரச்சனை வரும், எதில் அவசரம் இருக்குன்னு இருப்பாங்க, வெகு வேகமாக சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க, விருந்துகளில் நாட்டம் உள்ளவர்களாக இருப்பாங்க, பொருள் சொத்து சேர்ப்பதில் மிகவும் ஆசை உள்ளவர்களாக இருப்பாங்க. அடுத்தது செவ்வாய் வந்து 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருந்தால் என்ன பலன் பார்க்கணும். பெற்றோருடைய உடல்நிலை வந்து பாதிக்கும், ஜாதகருடைய ஆரோக்கியமும் கெட்டு போகும், எந்த தொழிலும் உற்சாகத்தோடு செய்ய மாட்டாங்க, வெளியூர் பயணங்களில் செலவு அதிகமாக இருக்கும், நிம்மதியும் இருக்காது, எல்லாரிடத்திலும் விரோதம் கொண்டு அலைய நேரிடும், பராக்கிரமசாலியாக இருந்தும் பயணத்தில் செய்வார்கள். அதுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம். 5ஆம் இடத்துல இருந்தால் கெடுதலான புத்தியோடு இருப்பாங்க, நன்றி இல்லாதவர்களும் சொல்லலாம், ஏதேனும் ஒரு குறையோடு வாழ்க்கை நடந்து வரும், மனம் விட்டு பேசாமல் யாரு கூட வந்து பேசாமல் மனம் விட்டு பேச மாட்டாங்க, துவேஷம் நிரம்பி பேச்சு வந்து வீண் அபவாதம், பொருள் களவு போதல், குழந்தைகளால் நிம்மதி ஆகிய இந்த 5ஆம் இடத்துல இருந்தால் இருக்கணும். லக்னத்துக்கு 6ல் இருந்தால் என்ன ஆகுதுன்னா, பிறக்கின்ற சமயத்தில் ஒரு ஜென்ம லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா எதிரிகளை வீழ்த்துகின்ற வெற்றிக்கார தன்மை பெற்றவர்களாகவும் இருப்பாங்க, பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க, சாமர்த்தியசாலியாக இருப்பாங்க, ஆரோக்கியத்திற்கு ஒன்றும் குறை இருக்காது, பொருட்கள் நிறைய சேமிப்பாங்க, விரோதிகளும் நண்பர்களாக மாற்றுவார்கள், புது மனை ஆடை ஆகிய தாராளமாக இவர்களை வந்தார்கள். இதுக்கடுத்து 7ஆம் இடம் பார்க்கலாம். லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. கணவன் மனைவி வந்து காரணமின்றி எரிந்து விழுந்து சண்டை சச்சரவு, அதே போல காதல், கள்ள திருமணம், நண்பர்கள் வந்துட்டு அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுற நிலைமை, வீண் அலைச்சல், கெட்ட பெயர், நிறைய பொருள் இழப்பு, விரோதமான காரியங்களில் செல்லுதல், கணவன் மனைவிக்கிடையே விரிசல் ஏற்பட்டு பிரிதல், இது எல்லாமே ஏற்படும். மன அமைதி கேட்டு நொந்து போடுவாங்க.
ஒருவருக்கொருவர் வந்து பிரிந்து வாழக்கூடிய நிலை வந்து ஏற்படும். காதல் மனம் கைகூடாமல் போவதற்கு இது ஒரு காரணமாகும். அதுக்கடுத்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல இருந்தா வியாதி வந்து தொல்லை பண்ணும். சிறிய சிறிய விபத்துக்கள், சம்பந்தமான வியாதிகள் உயிரை வாங்கும். எதிர்களுடைய பலம் அதிகரிக்கும். ஆபரேஷன் நடக்கலாம். குழந்தைகளால் நிம்மதியின்மை ஏற்படும். கோபம் அதிகமாக வரும். எல்லோரும் விரோதியாக மாறுவாங்க. பணச்செலவுகள் நாளுக்கு நாள் அதிகமாகும். அதுக்கடுத்து லாபஸ்தானம், அதாவது 9ஆம் இடம். லக்னத்துக்கு 9ஆம் வீட்டுல இருந்தா புத்திசாலி, ஆனா அதிர்ஷ்டம் பெற்றவர்களாக இருப்பாங்க. பாவச் செயல்களை செய்ய தயாரா இருக்காங்க. நிறைய பொருள் சேர்க்கை உண்டு. அதே சமயம் பறி கொடுப்பது வந்து நிறையவே நடக்கும். உற்றார் உறவினர்கள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். நிறைய பொருள் இழப்பது, பறி கொடுப்பது அந்த மாதிரி நடக்கும். லக்னத்திற்கு 10ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மன மகிழ்ச்சியான நேரம், நல்லா இருப்பாங்க. அவங்களுடைய லைஃப் நல்லா இருக்கும். பொருள் வரவு நிறைய உண்டு. சுற்றுப்புற சூழ்நிலை அனுகூலமாக இருக்கும். நிறைய நிலப்புலன்களும் அரசாங்கத்தின் செல்வாக்கும் அரசாங்க பதவியும் செல்வாக்கும் குறைவின்றி நடக்கும். அதே சமயம் பாக்கியஸ்தானம், 11ஆம் இடத்துல வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாகிஸ்தானத்துல அங்க இருந்தா செவ்வாய் இருந்தா ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் தான். அதிர்ஷ்டம் தேடி வரும். சுபகாரியம் நடக்க உதவியாக இருப்பார். பந்தயம், லாட்டரி சீட்டு இதெல்லாம் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளால் தொல்லை கொஞ்சம் வரும். மனதில் ஏதேனும் ஒரு கவலை வலுக்கட்டாயமாக சுமந்து கொண்டு தீருங்களா இருப்பாங்க. அதே சமயம் 12ஆம் வீட்டுல இருக்குன்னு வச்சுக்கோங்க. 12ல இருந்தா கெட்ட பெயர் வர வேண்டிய, எவ்வளவு கெட்ட பெயர் கொடுக்கணும் அவ்வளவு கெட்ட பெயரை அது கொடுத்துரும். அவமானம், வீண் அலைச்சல், பொருள் இழப்பு, கணவன் மனைவி உறவுல விரிசல் இதெல்லாம் ஏற்படும். குழந்தைகளால் தொந்தரவு ஏற்படும். கண் பார்வை குறைந்து கொண்டு திண்டாடக்கூடிய நிலைமை வந்து ஏற்படும். அப்போ இந்த செவ்வாய் கிரகம் லக்னத்திற்கோ ராசிக்கோ சுக்கிரனுக்கோ இது போன்ற நிலையில் வரும் பொழுது இந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, நான் சொன்ன முருகப்பெருமானுடைய வழிபாடு, கந்தசஷ்டி கவசம் வந்து படிக்கிறது, கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு அந்த செவ்வாய் தோஷத்தை குறைக்கும். அதற்கு மேலே பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அவங்களுடைய ஜோதிடர், அவங்களுக்கு ஒரு குரு இருப்பாங்க இல்லையா, அந்த குருவை அணுகி, அந்த நல்ல ஜோதிடரை அணுகி அவங்களுடைய கிரகத்த கட்டத்தில் செவ்வாய் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்து அதற்கான பரிகாரங்களை செய்து கொள்ளலாம், பூஜைகளை செய்து கொள்ளலாம். ஆக தான தர்மங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்யலாம். குரு வழிபாடு, குருவுக்குண்டான வழிபாடுகளை செய்யலாம். குருவுக்கும் செவ்வாய்க்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. அதனால் குரு வழிபாடு, முருகப்பெருமான் குரு வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமியிலும் நம்முடைய நாற்றம்பள்ளி, திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி வேட்டப்பட்டு கூற்றோடு மேற்கில் அமைந்துள்ள சர்வேஸ்வர சிவன் பீடத்தில் யாகம் நடைபெறுகிறது. அதில் கலந்து கொண்டு எல்லாரும் பயனடையலாம். எல்லாரும் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் எல்லாமே போயிட்டுருக்கு. இதில் வந்து ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் போடுங்க என்று கேட்டுக்கொண்டு வணக்கம்.